ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து பிரைடல் ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி எப்பயும் போல நம்ம எந்த ப்ளவுஸா இருந்தாலுமே ஜரி த்ரெட்டால 4 லைன் வந்து நம்ம குடுத்துப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி 4 லைன்ல ஜரி த்ரெட் குடுத்துருக்கேன். அதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச் கேப்ல ஒரு பார்டர் ஒர்க் மாரி குடுத்துருக்கேன். என்னன்னா ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3 ஒரு சுகர் பீடுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் 3 லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு டிசைன். ஸோ அதுக்கு மேல ஒரு பார்டர் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த செக்குடு ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேல வந்து ஒரு கொடி டிசைன் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான பேட்டர்ன் எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது பார்க்கணுன்றவங்க போய் செக் பண்ணி வந்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செக்குடு ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிருப்பேன். ஸோ 2 பீடா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ இந்த செக்கர் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடி டிசைன்ல ஃப்ளவர் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே சுகர் பீடால பண்ணிட்டு ஃபைனலா தான் நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் இப்போ சுகர் பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ண போறேன். சுகர் பீட் எப்பயும் போல நம்ம 2 பீடா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக நம்ம லைன் போட்ட லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரேமை விட்டு லூஸ் பண்ணி உங்களுக்கு லூஸ் ஆயிடும். ஸோ அதனால் எப்பயுமே 2 பீடா மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. சில பேர் வந்து 3 பீடு 4 பீடுன்னு ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணுவீங்க. அது தெரியாமல் சில பேர் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். 2 பீடா மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ப்ளவுஸ் நான் பண்ணும்போது நான் சேம் மிஸ்டேக் தான் பண்ணேன். ஸோ பிகினராக இருக்கிறவங்க அது வந்து தெரியாமல் ஒன்றும் ஆகாது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. பட் அது ஃப்ரேமை விட்டு கழட்டினுமே நல்லா லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிச்சிடும், ஈஸியாகவே கட் ஆகிரும். ஸோ அதனால் எப்பயுமே 2 பீடு இல்லை சிங்கிள் பீட் 2 மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக செக்குடு டிசைனாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சுகர் பீடால தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சென்டர் கேப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நான் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து செக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் நான் வந்து க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்னால நான் வந்து டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ என்ன ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நீடில் பேக் சைடில் க்ளூ வந்து இப்படி நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீடில் ப்ளேஸ் பண்ணி எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த ப்ளேஸில் இப்படி எடுத்து வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும். இதை சுற்றி நம்ம த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். நான் ஜரி த்ரெட்டால் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே கொடி டிசைன் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இது ட்ரை ஆகிரும். ஸோ ஃபைனலாக தான் நான் இதோட அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்குலையுமே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோன் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொடி டிசைனில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒயிட்டாக நமக்கு அந்த ப்ளூ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே வந்து இப்போ கொடி டிசைன் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொடி டிசைனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் அந்த ஃப்ளவர் டிசைனுக்கான அவுட்லைன் எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக தான் அந்த கொடி வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃப்ளவர் ஷேப்லேயே நான் சுகர் பீட்ஸை வச்சு நான் வந்து அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் த்ரெட் ஒர்க்கு. இல்லை அப்படின்னா த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன் கொடுத்துலாம். நான் வந்து ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபைனலாக தான் நான் த்ரெட் வச்சு பண்ண போகிறேன். ஸோ 2 பீடா தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏதாச்சும் ஒரு பிளேஸில் நம்ம சிங்கிள் பீடா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணுறதை காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஷேப் வந்து அதில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்தால் தான் நமக்கு அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது வந்து சாரியில் கஸ்டமர் வந்து சாரியில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்டு வந்து பாருங்க. ஸோ அந்த பெண்டு வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த பெண்டு வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ சன்லைட்டில் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியும். பட் இது நல்ல ஒரு டார்க் க்ரீன் தான். ஆரி நாட் எதுவும் போடல. நான் அப்படியே கண்டினியூஸாக நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஆரி நாட் இன்ன வரைக்குமே போல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆரி நாட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கு ஆரி நாட் போடுவோம். இப்போ நானுமே ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இந்த ஒரு பெட்டல் முடிச்சதுக்கப்புறம் ஆரி நாட், அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டல் முடிச்சதுக்கப்புறம் ஆரி நாட்னு சொல்லிட்டு நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒர்க் மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தால் ஆரி நாட் போட வேண்டிய இடத்துல நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ ஆரி நாட் போடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் பெட்டல் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து ஆரி நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் பெட்டல் இங்கேருந்து இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நான் சிங்கிள் பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஷேப் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி இந்த பிளேஸ்லேயும் நான் ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆரி நாட் போடாமல் டேரெக்டாக த்ரெட்டை வந்து இப்படி 2 பீருக்கு மிடில் கொண்டு போயிட்டு கூட நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ மிடில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷேப் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பெட்டல் மட்டும் நான் காமிக்கிறேன். ஏன்னா ஷேப் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெட்டல். இப்போ இந்த பெண்டு கிட்ட வரும்போது சிங்கிளாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 2 பெண்டு தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த பெட்டல் பாருங்கள் 3 பெண்டு வரும். ஸோ அப்போ அந்த 3 பெண்டு நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ சுகர் பீட்ஸ்னாலே நம்ம 2 வைக்கலாம். அப்போ வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வராது. உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராததுக்கான ரீசன் வந்து இதுவாக தான் இருக்கும்.
இந்த இடத்துல போட்டு குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பெட்டல் தான் பண்ண போகிறீங்களா, ஆரி நாட்லாம் போல் ஸ்ட்ரைட்டாக அந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சிங்கிள் பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். குட்டி லாக் போட்டுட்டு பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பெட்டல் வந்து நெக்ஸ்ட் பெண்டுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். குட்டி லாக்கு பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஸ்டிச் பண்ணுறேன். அதே நெக்ஸ்ட் பெட்டல் வரும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஃபைனலாக நம்ம இதோட கேப் ஃபுல்லுமே நம்ம த்ரெட் வந்து சாரி கலரில் த்ரெட் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பெண்டு மட்டும் கரெக்டாக சிங்கிள் பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளவர் அவுட்லுக் வந்து வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் மொத்தமாக நம்ம 4 ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃப்ளவரை சுற்றி ஃபுல்லாக கொடி டிசைன் இருக்கும். அந்த கொடி டிசைனில் பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் வேணுமோ அந்த ஒர்க் எல்லாமே நம்ம லீஃப் பேட்டர்ன்ஸில் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த கொடி டிசைன் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீடால் நான் ரெட் பீடாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாமே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு கொடி டிசைன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதை ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே அந்த கொடி டிசைன் வந்து நான் ஃபில் பண்ணிப்பேன். ஃபைனலாக அதோட பெட்டல்ஸ் வந்து ரிவர்ஸ்லேருந்து பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணால் அது வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இதுக்கான ட்ரேசிங் ஒர்க் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொடி டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரேசிங் ஒர்க் எப்படி பண்ணணும், ஏன்னா டபுள் ஹேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே இடத்துல அந்த பெட்டல்ஸ் எப்படி வரும், ஒரே இடத்துல ஃப்ளவர் எப்படி வரும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ட்ரேசிங் ஒர்க்கை மூலமாக நம்ம ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த கொடி டிசைன் எல்லாமே இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லுத்துலேயுமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு சில பெட்டல்ஸில் வந்து நான் சுகர் பீடாலே உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து கொடுப்பேன். ஒரு சில பெட்டல்ஸில் வந்து சில்க் த்ரெட்டால் நான் வந்து கொடுப்பேன். அந்த சில்க் த்ரெட் வந்து சாரீ கலர் வந்து ரெட் கலரு. ஸோ நான் வந்து அந்த ரெட் கலரில் வந்து நான் வந்து அவுட்லைன் வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ பாருங்கள், நான் அந்த வளைவான ஒரு ஹாஃப் ஷேப்பில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் மாதிரி இருந்தேன், அதில் ஹாஃப் ஷேப் வந்து ஒரு பெட்டல் மாதிரி பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்படியே அதே டைம்லேயே ஃபில்லிங்ஸும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் ஃபில்லிங்ஸ் பண்ணாமல் சுகர் பீடால் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணும் போது எதை எப்படி பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லீஃப் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படி நம்ம உள்ளே வந்து சுகர் பீடு வந்து வச்சு நம்ம லோட் பண்ணலை அப்படின்னா அதை வந்து ஒன்லி நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வேறு கொடி டிசைனில் பார்த்தாலே தெரியும், அவுட்லைன் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சில்க் த்ரெட்டால் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக நான் இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்க போகிறேன். அதேமாதிரி கீழே வந்து செக்குடு பார்த்திங்கனாலே தெரியும், நான் அந்த ஸ்டோன் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம ஸ்டோன் எப்பயுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதில் ஒர்க் பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோன் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இந்த லீஃப் பேட்டர்னில் வந்து நான் வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து நான் த்ரெட் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு கொடி டிசைன் மாதிரி குட்டியான ஒன்று வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த வளைவான பாயிண்ட் எல்லாத்தையுமே சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா லீஃபில் வந்து இது குட்டி லீஃபாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 4 to 5 செயின் ஸ்டிச் வந்து ஒரே பிளேஸ்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபோட
எண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழே பார்த்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் மேலே பார்த்து ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக்கு, அகைன் கீழே பார்த்து ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக்கு. இந்த மாதிரி நம்ம லீஃப் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி சுகர் பீடால் அவுட்லைன் கொடுத்தனால கேப் நம்ம ஃபுல்லாக இந்த லீஃப் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவுட்லைனில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நான் செயின் ஸ்டிச்சால் நான் அந்த கேப் வந்து ஈஸியாகவே ஃபில் ஆகிரும். நம்மளுக்கு ஒர்க்கும் பார்க்க ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ உள்ளே நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இங்கேயுமே நம்ம அதே மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே நான் ஒரு பெட்டல் மட்டும் உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன். ஏன்னா ஃபுல் பெட்டல் நம்ம டெமோ காமிக்கிறதா இருந்துச்சுன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோவே நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் மட்டும் எனக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாகவோ க்ராஸாகவோ நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பாட்டம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக்கு, அகெயின் ரிவர்ஸில் வந்துட்டு குட்டி ஒரு செயின் ஸ்டிச்சு குட்டி லாக், இந்த மாதிரி அப் டு டாப் டு பாட்டம் வந்து பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற ஸ்டிச்சஸை கிளியராக பாருங்கள். கீழே பாட்டம் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ கீழேருந்து மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்து குட்டி லாக் பண்ணி திரும்ப ரிவர்ஸ் கொண்டு வரேன்னா கீழே பாட்டமுக்கு நான் போக மாட்டேன். அந்த நம்ம சென்டரில் நம்ம ஒரு எம்போஸ்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல தான் நான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அப்போ ரிவர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே, அதுக்கப்புறம் மேலே, அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனலாக அந்த சுகர் பீடு கிட்ட போவேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகும், பாட்டமும் டாப்பும் நம்மளுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து ஈக்குவல் ஆகும். நம்ம ஒன்றுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து கேப் வந்துடும், கீழே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து பத்தாது. ஸோ நான் பண்ணுற ஒர்க்கை வந்து கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் கேட்டதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்களேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து இப்போ இந்த பெட்டல்ஸ் இந்த லீஃப் ஃபில்லிங்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஃப்ளவர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். சரி த்ரெட்டால் தான் பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை சுற்றி 6 ரவுண்ட்ஸ் வர மாதிரி நான் சரி த்ரெட்டால் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அது ட்ரா பண்ணாமல் உங்களுக்கு பண்ண வருதுன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் பண்ணும் போதே இந்த ஷேப்புக்கு அந்த ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த சைஸில் ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் மேலே நம்ம பண்ணுவோமா, அப்போ ஒர்க்கு வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ கரெக்டாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு அந்த கரெக்டாக அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு டாட் மாதிரி கூட நீங்கள் வச்சு பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டே நான் அது ட்ரை பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக 6 பெட்டல்ஸ் வர மாதிரி 6 ரவுண்ட்ஸ் வர மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஃபுல்லாக சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹேங்கிங் ஒர்க்கில் கொஞ்சம் பெரிய ஹேங்கிங்காகவே, அதாவது 1 இன்ச்சுக்கு ஹேங்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு 10 சுகர் பீட் கிட்ட நான் லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நார்மல் நீடில் 10 சுகர் பீட் கிட்ட நான் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து உள்ளே வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை வெளில தள்ளிட்டு பேலன்ஸ் 10 சுகர் பீட்லையுமே நீடில் வந்து திரும்ப நம்ம உள்ளே வந்து விடணும். விட்டுட்டு கிளாத்து கீழே நம்ம ரிவர்ஸ் இழுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாகவே லாக் ஆகிடும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீடில் எடுக்கிறேன். 10 சுகர் பீடு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 சுகர் பீடு வந்து நான் நீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல், ஸோ ஒரு சில சுகர் பீட் போகாமல் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு சுகர் பீடு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீடை வந்து நான் வெளில தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் சுகர் பீடில் மட்டும்தான் நீடில் உள்ளே விடுறேன். எந்த இடத்துல எடுத்தனோ அதே இடத்துல திரும்பவும் உள்ளே வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் கண்டினியூஸாக. கேப் வந்து எப்படி விடணும்னா நம்ம 1/4 இன்ச்சு, இப்போ இது வந்து கீழே அந்த கிறிஸ்டல் க்ரீன் கலர் பீடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் சின்ன பீடு. ஸோ அதனால் நான் 1/4 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். இதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக கேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பீட்லேருந்து இன்னொரு பீடுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பீட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி தான் வரும். மேலே வந்து பாருங்கள் அந்த ஸ்டோனை சுற்றி ஃப்ளவர் ஒர்க் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே 4 ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை பெட்டல்ஸ் ஃபுல்லுமே நான் பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கான வீடியோஸில் வந்து அதுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ ஃபைனல் லுக் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்கில் வந்து நம்மளுக்கு அந்த கொடி டிசைன் வந்து நம்ம பண்ணியிருப்போம். கொடி டிசைனுக்கான வீடியோஸ் வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்லீவ்க்கான ட்ரேசிங் பேட்டர்னும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.